விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரேணுகா கதிரேசனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதால விஜயுமே கட்டாயப்படுத்தி அங்கேயே தங்க வச்சிடுறாங்க. இந்த நிஷா கதிரேசன் ரெண்டு பேருமே வெண்பா குட்டியுமே நான் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நிஷா போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி இப்போ அன்னபூர்ணி பெரியம்மா மனோகர் ரெண்டு பேருமே திட்டம் போடுறாங்க. ஏன்னா மல்லி தனியாக வந்திருக்கா, மாப்பிள்ளையே இந்த கதிரேசன் நிஷா ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்பா தான் நிச்சயமாக துருப்புச்சிட்டா இருப்பா, அதனால் வெண்பாவை போய் நீ கூட்டிகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி பெரியம்மா இப்போ மனோகர் கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால் நிஷாவுக்கு முன்னாடியே போய் மனோகர் இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதனால் வீட்டில் ஒரு பிரச்சனை வரதான் செய்யுது. இப்போ வெண்பா குட்டியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதால நிஷா சும்மா இருப்பாங்களா, வீட்டுக்கு வந்து தாம் தூம்னு குதிக்கிறாங்க. விஜய் கிட்ட ஒவ்வொரு கொஷினாக கேட்டுட்ருக்குறாங்க. அப்பா நீங்கள் இருக்கிறீங்க, அம்மா இங்கே இருக்கிறா, அப்படி இருக்கிறப்ப வெண்பா இங்கே தானே வரணும், இடையில வந்த மல்லி யார், மல்லியை பொறுத்த வரைக்கும் வெண்பாவை பார்த்துக்கிறதுக்காக தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, இடையில நடந்த பிரச்சனைக்காக நீங்கள் அவங்கள தாலி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலுமே குழந்தை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமா கேட்குறாங்க. அதனால் மல்லியை பற்றி தவறாகவுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பார்க்குறாங்க. மல்லி அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் சரி உங்கள் கண்ணு முன்னாடி தானே சொன்னேன் நான் போய் வெண்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கிறப்ப ஏன் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இப்போ நிஷா கேட்குறாங்க. இப்போ விஜயுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரியல. சரி நான் வீட்டுக்கு போய் நான் வெண்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கவுமே வெண்பா அங்கே இருக்கிறாங்க. மல்லிக்கிட்ட தான் கோபத்தை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்கலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இல்லைங்க நான் கூட்டிகிட்டு வரல, பெரியம்மா தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ திரும்ப வெண்பாவை கூட்டிகிட்டு கதிரேசனோட வீட்டுக்கு போயிடுறாங்க. மல்லியோட நிலைமையை பார்க்குறப்பவே ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. இதையெல்லாம் அவங்க அண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ ஏன்னா நாகுவுமே இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.